அப்புறமா நம்ம ரோகிணி மாட்டும் வெளியில் போகணும்னு நம்ம எதிர்பார்ப்போட கணக்கு பண்ணிட்டு இருந்தா இவங்க காமெடிங்கிற பேரில் மனோஜுக்கு நாயை கடிச்சு நாய் வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டிலேயே கடிக்க வைக்கிற மாதிரிலாம் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டு அடைக்கிற மாதிரி மனோஜை கட்டி போட்டு சாப்பாடு கொடுக்குற மாதிரிலாம் பண்ண போகிறாங்க. இப்படியே போய்கிட்டு தான் நல்லா இருக்காது. ரோகிணி மாட்டினா தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டுருக்கு நாடகம். அதை விட்டு லொல்லு குலைச்சிட்டு வர்றப்ப முத்து மீனா 2 பேருமே கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது தொடக்கூட மாட்டாங்கிறாங்க. விஜயா என் பிள்ளையா இருந்தாலும் நீ நாய் மாதிரி ஆகிட்டேங்கிற மாதிரி தான் பண்ண போகிறாங்க. இதை தாண்டி நம்ம மீனா கர்ப்பமாக போகிறாங்க. அடுத்த இதில் பார்த்திங்கன்னா கர்ப்பமாக ஆகிற மாதிரி சீன் கொண்டு போயிட்டு கடைசியாக என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம விஜயாவுக்கு ஒரு உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை வரப்போகுது. அதுக்கு ரோகிணி தான் காப்பாற்றுற முறை கொண்டு வரப்போ அப்போ நம்ம ரோகிணி பண்ண தப்பெல்லாம் நம்ம விஜயை மன்னிக்கிற மாதிரி தான் கொண்டு போய் நாடகத்தை கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி அதாவது ஆதாரபூர்வமாக நம்ம எப்படி இது குழந்தைய ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி தான் விஜயாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி பண்ணி அதை ரோகிணி மூலமாக பிரச்சனைலாம் தீர்த்து வச்சுட்டு அழகாக ஃபைனலாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த மனோஜ் மாதிரி ஒரு முட்டாளுக்கு இந்த மாதிரி ரோகிணி தான் லாயக்குங்கிற மாதிரி எல்லாம் முடிவு